ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ரியாக்ஷன் வீடியோ போட்டிருந்தாங்க. எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் ஒய்ஃபோட ரியாக்ஷன் வீடியோ போடுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி இந்த வீடியோ எடுக்கிறேன். இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. வேணவே வேணாம், இந்த வீடியோ நான் வந்து வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம எடிட்டர் வந்து பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் வரிசையாக வச்சுருக்காரு. நானும் பார்க்கல. பிருத்திவியோட பழைய ப்ராங்க்ஸுக்கு பிருத்திவி ஒய்ஃப் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு ஒரு வீடியோ கன்ஃபார்ம் இந்த வீடியோ வேணுமா போட்டு தான் ஆகணும். ஏன்னா ஆக்சுவலி நானுமே ரொம்ப ஓல்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே ப்ரோ, மோசமாக எதுவும் வைக்கல ப்ரோ. இது வந்து வெறும் ஆன் ஸ்க்ரீனுக்காக பண்ணுறது தான். மற்ற எல்லாமே இது தான். ஓகே பண்ணலாம். நீயே ப்ளே பண்ணு. இல்லை நீங்கள் பண்ணுங்க, உங்கள் வீடியோ தானே. கோவிந்தா கோவிந்தா மச்சான் இல்லடா, இங்க சொல்லு. நானும் வீட்டுக்கு வரேன். நான் வரேன், உன் கூடயே வரேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் இங்க ஐயோ வேற சீட் இல்லைன்னு சொல்லி உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தேன். நீங்க வேற கண்ணு தெரியலையா? இல்லை வெளிச்சமா எனக்கு தெரியும்ல உனக்கு. நீ வெக்கப்பட்டாலும் செம்ம அழகா இருக்கடா. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ வந்து இதான் ஃபஸ்ட்டு பண்ண கால் கிளாஸ். ஃபஸ்ட்டு ரீச் ஆனது. இதை தொடர்ந்து தான் அப்படியே வரிசையாக இதை வச்சே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். 5 இயர்ஸ். ஆமாம், 5 இயர்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோ. ஓகே, அப்போவே அப்படி இல்லை. இல்லை ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஓகே இல்லை. அப்போ நான் வந்து தற்செயலாக எடுத்த வீடியோ. இது வந்து ட்ரெண்ட் ஆகும் என்னலாம் தெரியாது. சும்மா ஒரு கால் கிளாஸ் மாதிரி பண்ணுவோமே தான். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ நிறைய வேற பார்த்துட்டே இருக்கேனே. இன்னைய வர ஃபோன் பேசிட்டு தான் போயிட்டு இருக்கேன் நான். போடவா? ஃபர்ஸ்ட் வீடியோ சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக ஜாகிங் போகலான்னு போனேன். காலையில் என்னடா ஒரு 8 மணிக்கு இங்கே ஒரு தேவதை வந்து இறங்கி உட்காந்து, ஹெவனில் வேறு வேலை இல்லையா காலையில், இங்கே வந்து பூமியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் தனியாக உட்காந்துருந்தீங்களா? அதான் ஓகே, நான் தான் தேவதை, ரெக்க இல்லாத தேவதை நீங்கள் தான். இதை வந்து எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் வரிசையாக போடுற ஒரு இது வந்து எல்லார்ட்டையும் ஒரே இது போடுறேன்னா அப்படி இல்லை. அதாவது தேவதைன்னு சொன்னால் அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும்ல. இல்லை, ஏன் மன சந்தோஷப்படும். நான் இது வரைக்கும் முன்னாடி உன்னை தேவதை நான் சொல்லியிருக்கேனா? இல்லை, ஐ மீன் எப்படின்னா சும்மா உருட்டு அப்படி சொல்லலை. உண்மையாக வந்து மனசார வந்து அப்படி சொல்கிறது வேற. ஐயோ, இப்போ என்ன இல்லை எனக்கு புரியல. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? இல்லை, அதாவது தேவதைன்ட்டு ஒரு கடமைக்கு சொல்கிறது தான் அது வீடியோவில். உன்னை வந்து ஏஞ்சல் அது வேற, உன்னை காமெடி பண்றது வேற மாதிரி இருக்கும். அது உனக்கே தெரியும் இல்ல? அப்போ இல்ல, இதை வந்து நான் என்னோட வெட்டிங் வீடியோ ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுல கனிஃபா ப்ரோ வந்திருப்பாங்க. நீங்க வந்து அப்போ சொல்லுவீங்க. ஸோ அதுவுமே இந்த மாதிரி தானா? இல்ல அது வந்து அதான் சொல்றேன்ல, உண்மைகள் வேற, உருட்டுகள் வேற. போடுங்க. இது ஃபர்ஸ்ட் ஆதி காலத்துல எடுத்தது போட்டாரு, இப்ப ரீசன்ட்டா எடுத்தது போட்டுருக்காரு. அவங்க ரெக்க வேணும்னா சொல்லுங்க, ரெக்கையா நான் வந்துடுவேன். பறந்துருவீங்க. ரெக்கையா? அவங்களுக்கு ரெக்கையா போறீங்க? சும்மா அது யாரும் தெரியுது? பிக் பாஸ் வந்தவங்க தெரியுது. நாங்க லவர்ஸ் மாதிரியா இருக்கோம். பார்க்ல 2 பேரும் மரத்துக்கு கீழே எங்க தனியா. நான் ஹஸ்பண்ட் வைஃப். ஓகே. இல்ல நான் வந்து வீடியோ மைண்ட் செட்ல தானே இருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்க எப்படி நம்புறோம்? நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தாங்க. பேபிமா இங்க கை கொடுமா. சார் இங்க பாருங்க. பொண்ணுங்களை தொடாம அவங்களுக்கு வந்து வீடியோ வராது இல்ல? பொண்ணுங்களை வந்து அது வந்து நானே விருப்பம் இல்லை. இந்த கனிஃபா ப்ரோ கேமராமேன் வந்து ப்ரோ இது பண்ணாதான் கரெக்டு, இப்படி இருந்தாதான் கரெக்டு அப்படின்னு அவங்க சொல்றது. அவங்க இல்லை சும்மா இப்படி செய்யறாரு தவிர, ஆனா உண்மையா அவங்க தான் கம்பல் பண்ணி வந்து. உங்களுக்கு வந்து சுத்தமா இஷ்டமே இல்லை. நான் வந்து முழுக்க டிஆர் ஃபேன். என்னை எஸ்டிஆரா நடிக்க வைக்கிறது அவங்க 2 பேரும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஆமா, இதுல என்ன இருக்கு? கடமைக்கு தான் பண்றேன். சரி, அது கடமைக்குனாலுமே வந்து ஒரு அளவு இருக்கு தம்பி. கைதானே. நான் எப்பவுமே கவனிச்சு பாரு. சரி, இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி நான் வந்து இந்த கோவா வீடியோலாம் கொஞ்சம் வரும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். தெரியலையே, என்னத்த வச்சிருக்காரு தெரியலையே. சார் இங்க பாருங்க. 2 பேரும் லவர்ஸ் தான்.
1 ஹவருக்கு இவங்க கை வந்து என் கையில் தான் இருக்கும். ஜெயிச்சிட்டாங்கன்னா 20,000, தோத்துட்டாங்கன்னா தெரியல பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமாங்க? ஸ்டார்ட் பண்ணலாமா? கரெக்டாக அவங்க கையை தொடவும் கீழே டைமர் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரெடியா? ரெடி. நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து இறங்கி வந்தீங்களா என்ன? குளிருதுங்க. கை எடுக்கீங்க பாருங்க. குளிருதுன்னு சொன்னது வந்து என்னன்னா அந்த இடம் கன்னியாகுமரியை ஒட்டி அந்த பீச்சோர இருக்கிறது வந்து ஒரு மாதிரி குளிர், அந்த கிளைமேட்டே நல்லா இருந்ததுனால அப்படி சொன்னேன் நான். தவிர கிளைமேட் நல்லா இருந்ததுனாலையும் இதுவும் வந்து எனக்கு எதுவும் அவங்க சொன்னா சிரிக்காங்கல்ல, அவங்களோட மனசு வந்து சந்தோஷம். அப்ப ஏதாவது சொல்லுங்க, நான் சிரிக்கிறேன். இப்படி தொட்டா இல்ல எனக்கு சிரிப்பு வரல. இல்ல எனக்கு சொல்றேன் நான். இல்ல வேணாம், வீடியோ போடலாம். சரி, ரைட், ஓகே. எனக்கு கை ரொம்ப அடிபட்டுருங்க. கை தூக்கவே முடியலங்க பாருங்க. கை எந்திரி பாருங்க. கை ரொம்ப அடிபட்டுருங்க. பசிக்குது, நம்ம பார்க்க வச்சு சாப்பிடுதீங்க. பசிக்குது லைட்டா 2 வாய். இப்ப வந்து அவன் உனக்கு ஊட்டுவா. ஃபுல்லாயிரும் எனக்கு. இப்போ அவங்க ஊட்டணும் தான் நீங்க வந்து விட்டு போடுற. ஊட்டணும்னு நான் போடல சொல்ல. உண்மையா அந்த நேரத்துல வந்து எனக்கு ரொம்ப கை வலி ரொம்ப இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லாவே நான் வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கை ரொம்ப. இன்னொரு கை எதுக்கு இருக்கு? ஸ்பூன் வச்சு சாப்பிட வேண்டியதானே? ஸ்பூன் நான் அந்த நேரத்துல ஸ்பூன் இல்லைன்னு நினைக்கிறேன். பாறை ஃபுல்லா பாறை. ஹோட்டல் தானே, கடையில கேட்டா கொடுக்க மாட்டாங்களா என்ன? பாறை ஃபுல் வீடியோ பார்த்து பேசலாம் பாரு. ஐயோ பசினால எனக்கு எல்லாமே வருதுங்க. ஐயோ கொஞ்சம் ஆடு கொடுத்தா அப்படியே சாப்பிட்றீங்க. இதுக்கு என்ன சொல்ற? இங்க எனக்கு இதுக்கு என்ன என்னது? இதுக்கு என்ன சொல்ற? ஊட்டி விடுறது என்ன இருக்கு? ஊட்டி விடுறதுல என்ன இருக்கா? இல்ல அது அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ ஏதாவது ரீசன்ட் வீடியோஸ்ல வந்து நான் அப்படி பண்றேனா? இல்ல சரி, அப்படினாலும் ஊட்டி விடுறதுல என்ன இருக்குன்னு கேட்ட, அப்படிதானே? இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். இதை நான் பின்னாடி ஆப் வைக்கிறேன். எங்க அம்மா பாஸ்தா மிஞ்சிட்டீங்க நீங்க. அம்மா பாசம் மீன்ஸ் அம்மா. ஏன்னா நான் ஊட்டும் போது கூட நீ இப்படி சொன்னது கிடையாது, எனக்கு புரியல. சில நேரம் மௌனம் தான் இருக்கிறது பெரிய காம்ப்ளிமெண்ட்டு. வசனம் பேசுறதை விட அமைதியாக இருக்கிறது தான் பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்ட்டு இப்போ ரீசெண்டாக ஃபீல் பண்ணிக்கணும் நீ. ஓகே? இல்லை, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியல. இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நான் எப்படி நம்ப வைக்க? தூரத்தில் சீரியஸா? இது ஹேண்ட்பேக் நடுவில் நல்லாவே இல்லைங்க. அது அங்கே வச்சிரும். அந்த கேப்பை வந்து இப்போ உனக்கு ஃபில் பண்ணியே ஆகணும்ல? இல்லை, அந்த பொண்ணு தான் ரொம்ப வற்புறுத்து. ஐ மீன் வரல, அதுவே வரல உனக்கு. வற்புறுத்துனாங்கிறதே உனக்கு வரல. சரியா சொல்றேன்ல, அதுதான் எனக்கு அது வரல சுத்தமா. அவங்க தான் பாரு கையை பிடிச்சி. நீ தானே நகண்டு வந்த, அவங்க நகண்டு வரலையே. அப்படியா? அவங்க தான் மேக்ஸிமம் அந்த இதை ஐடியாவே சொன்னாங்க. அதாவது வீடியோங்கிற வந்து ஒரு இதை வச்சுட்டு இவன் பண்ற அலப்பறையெல்லாம் எப்படிதான் எல்லாரும் பொறுத்துட்டு இருக்கீங்களோ என்னன்னு. கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்துருந்தாலே அவங்க நம்பிடுவாங்க. கை கோர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நம்புவாங்க. இங்க பாருங்க, கை பிடிக்காம ஒரு வீடியோவும் எடுக்க மாட்டேன், எவ கூடயுமே எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒரே நிமிஷம் எடிட்டர் ஒன்று சொல்லி. இல்ல நீங்க எதுவுமே சொல்லுங்க. ஏன்னா வேற வீடியோவே இல்லையா? கை பிடிக்கிறது மட்டும் தான் வைப்பீங்களா? வேற எவ்வளவு இன்னும் இருந்திருக்கு, அவங்க வைக்காம வச்சிருக்கீங்களா? இன்னும் நிறையவே இருக்கா? இல்ல வச்சிருக்கீங்களா? மத்ததெல்லாம் இருக்குல்ல, போடுங்க. சும்மா என் மண்டை எப்படி தலை சீவி விடுங்க. தலை சீவலாம் இன்னைக்கு சீவனேன். ஓகே, பாக்குறாங்க ஒர்க் அவுட் ஆகுதா? அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. உனக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையா? இங்க எனக்கு எரியுது. இல்லைங்க, சும்மா வீடியோக்காக தான். மற்றபடி இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு உனக்கு தோணல, நான் அந்த கேப்பை ஃபில் பண்ண உனக்கு தோணி இருக்கு. இந்த கேப் வந்து பப்ளிக் இருக்கு. அங்கேயும் பப்ளிக் தான் இருக்காங்க, அங்கேயும் அதே கேமரா தான். சேம் எடிட்டர், சேம் கேமராமேன். அது சும்மாமா, அது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான். அது சும்மா அது ஃப்ரெண்ட்லியா. இப்போ ஃபில் பண்ண வேணாம், தள்ளிக்கோ. ரைட், ஓகே. என் கூட தான் போறேன்னு சொன்னீங்க. நாளா கிளம்ப முடியாது. என் கூட தான போறேன். ஆமா, உங்க கூட தான் போறேன். உங்க கூட தான் போறேன். ஆமா, டிக்கெட் நான் வந்து உங்க கூட தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேங்க. உங்ககிட்ட தான். வாங்க நம்ம போலாம். ஏங்க எங்க போறீங்க? என்ன கண்மணி கதிச்சா? கண்மணி கத்திச்சா? அவங்க அப்படியே இருக்காங்க அவங்க. இல்ல, நான் அதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க கண்மணி கத்திச்சா, உண்மையான கண்மணியும் கத்திச்சா சேர்ந்த கிழமெல்லாம் நீ தான். அது சும்மா, அது சும்மா. வேண்டாம், ப்ளே. நீ இன்னும் நல்லா முன்னாடி போங்க, நானும் பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிறேன். உடையாது. கொஞ்சம் முன்னாடி போங்க. சரி, நான் என்னோட டோ மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேயா? 2 பேரும் சேர்ந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் மிஷினு ஜெலஸா. எங்க இது நல்லா இருக்கு தெரியுமா? இப்படியே ஓட்டலாம் தெரியுமா? இது எப்படி இருக்கு?
உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ண சொன்னால் நான் வந்து 24 வாழ்நாள் ஃபுல்லாக இப்படியே பண்ணிகிட்டு இருப்பேன். இனிமே வந்து நீ ஜிம்முக்கே போகக்கூடாது. ஜிம்மு வந்து வீட்டில் தான் இருக்கணும். இனிமேல் மென்ஸ் ஜிம்மாக இருந்தாலும் அந்த ஜிம்முக்கு நீ போகக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி நீ வீட்டில் செட் பண்ணிக்கோ. நீ ஜிம்முக்கே இனிமேல் போகக்கூடாது. ஓகே, அது பழைய ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் வந்துட்டா ஒன்று ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கிஸ் மாதிரி அப்படி கொடுக்குற மாதிரி. இவ அவ தானே? இவ அவ தானே? சொல்லு, இது அவ தானே? இவ கூட தானே நீ சாங் பண்ணுன்னு சொல்லிட்டு சாங் ஷூட்டு லைக் எனக்கு நான் கூட ஒரு வீடியோ வந்து ரொம்ப கேட்டே இருப்பேன் உங்ககிட்ட. லைக் அந்த யாரோ ஒருத்தங்க லவ் டுடே கிஸ்ஸிங் சீன் கேட்பேன், அவங்க வைக்க மாட்டாங்க, நோஸ் கட் பண்ணிடுவாங்க. நான் அதை திரும்ப திரும்ப அந்த வீடியோ பார்ப்பேன். அவ தானே இவ? ஆமா, அந்த பொண்ணு தான். விட மாட்டல அவளை நீ? அது பழைய வீடியோ. அது பொண்ணு நல்ல பொண்ணு. ஆனா நீ விட மாட்டல அவளை? ஃப்ரெண்ட்லியா இருப்பா. இப்போ என்ன கான்டாக்ட்ல இருக்காங்களா? பேரே மறந்தது. பொண்ணு பேர் என்னது ப்ரோ? இல்ல இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா நான் வந்து இன்ஸ்டால இருந்து இன்னொரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன வீடியோ? இன்ஸ்டா வந்து செக் பண்ணி அவனோட பழைய சாட்ஸ் எல்லாமே எடுத்து வந்து முன்னாடில இருந்து எப்படி என் புருஷன் அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு இருக்கேன். போடுறேன், போங்க. நீங்களே ப்ளே பண்ணலாம். பண்ணுங்க. மாதிரி கொடுங்க, அவங்க கன்ஃபார்ம் ரிட்டர்ன் போயிடுவாங்க. ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ்ங்க. அப்படியே சுற்றி ஓகேங்க. ஓகே, சீரியஸா ஓகேங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கீங்க, ரொம்ப பெரிய மனசாக இருக்கீங்க. அவள் பாருங்க, அவள் பார்த்துட்டே இருக்கா, டென்ஷனாக வந்து வராங்க, பக்கத்தில் வராங்க, வந்துட்டே இருக்காங்க. அவ வரலடா, நீ தான்டா வந்திருக்க. இந்த சீன் வந்து வைக்கணும், இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கறத வந்து நீ தானே பண்ண. இது நான் இல்லை, இது வந்து ஆக்சுவலா அந்த இது உன் தம்பியா? அப்போ நீ தானே? இல்ல, அப்படி சொல்லாது. அந்த விஷயம் அந்த நடந்தது காரணம் வந்து அது நான் இல்லை. அது சிச்சுவேஷன் படி வேற யாரும் கேமராமேன் யாரோ சொல்லுங்க. என்ன நான் ஸ்கிப் பண்ணலாம். ஏதாவது பேச முடியுதா? ஒரு வார்த்தை வந்து கரெக்டா ஃப்ளூயண்டா பேச முடியுதா? முடியாது. ஏன்னா பண்ணி வச்சுக்க செயல் அப்படி பண்ணு. நான் தான் ப்ளே பண்ணணுமா? அப்படியே உலகமே நின்றுமே. நின்றுச்சா? நீங்க உலகமே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குங்க. சீரியஸாங்க, உலகமே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குங்க. ப்ரோமோ நல்லா இருக்கு. எவனையுமே விட மாட்டியா? எல்லார்கிட்டயுமே வாங்கி வச்சிருக்க நீ. இது வந்து அதான் சொல்றேன்ல, இது எல்லாமே வந்து ஒரு வீடியோக்காக ஒரு ஹைப் இது பண்ணணும்னு சொல்லி அப்படி பண்ணது தான் தவிர மற்ற எதுவுமே இல்லை. இந்நாள் வரை அவன் சொல்றேன்ல, இவங்க பேர்லாம் கூட எனக்கு தெரியாது. போனவனா எடுத்து பாருங்க. நான் பாக்குறேன். நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். சரியா? ப்ளே பண்ணுங்க. அவளே தூர போயிட்டா, நீ ஏன் பக்கத்துல போற? அவளே தூர போயிட்டா பண்ணிட்டு, அவளே தூர போயிட்டா, நீ ஏன் இன்னும் பக்கத்துல போற? வேணும் தானே? வேணலாம் இல்லை, ப்ளே பண்ண. அடுத்து ப்ளே பண்ண தெரியும். போடு. நீயே போடு. இல்லை நீயே போடு. ஐடி ப்ளீஸ். அட, நம்ம வீடியோ இதுல தான் ஆரம்பிச்சது. சரி, ரொம்ப பேசாத. இதை வந்து ஐஸ் வைக்கிறதுக்காக எடிட்டரே வந்து இந்த மாதிரி சரி ஓகே ஓவரா அவர் வாங்கிடுவாரு, கொஞ்சம் வந்து ஒரு கேப் இருக்கிறதுக்காக இந்த வீடியோ வச்சுக்கீங்க. இல்லைன்னா அப்படிதானே? இல்ல, எனக்கு கூல் ஆகல. நான் கூல் ஆகல. எப்படி BRITHI வந்துருச்சா? அந்த இதுக்கு சென்ட் பண்ணுங்க. உங்க நேம் என்னங்க? ஜெனியா. போன வாரம் தான் எங்கள் அம்மா கூட போய் ஒரு ஜோசியக்காரங்களை பார்த்துட்டு வந்தேன். எங்கள் அம்மா பையனுக்கு கல்யாணமே ஆக மாட்டேக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அப்போ ஜோசியக்காரன் சொன்னால், தம்பி நல்ல மனசுக்கு ஜெனிங்கிற ஒரு பொண்ணு கூட நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க. ரெடியா? க்ளோஸ் பண்ணுங்க. ரெடியா? ரெடி 1 2. அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? ட்ரெடிஷனாக ஒரு மாதிரி ஓகே, ஒரு மாதிரி இருந்துச்சா? இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். சரியா? எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பவே நம்ம கையை பிடிச்சிருக்கணும். புரியல இது என்ன? அதாவது அந்த நேரத்துல என்ன நடக்குதோ என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன் தவிர, அந்த நேரத்துல நீ வந்து ஒரு கலாச்சாரமான ஒரு பெண்ணா தெரிஞ்ச, அதனால அது வந்து வேற மாதிரி கொண்டு வந்துருச்சு. மற்ற எல்லாரையும் பார்க்கும்போது வந்து உனக்கு அந்த கலாச்சாரம் வந்து எதுவுமே தெரியாது. இல்ல அவங்களாம் வந்து எப்படின்னா, கொச்சின் பெங்களூர்ல இருக்க பொண்ணுங்களாம் வேற மாதிரி இருப்பாங்க. ஓகே, அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா அப்படி இருப்பாங்க. நீ வந்து திருநெல்வேலி பொண்ணுகிட்ட அப்படிலாம்
முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து ஏதோ பாரு மண்டே வச்சுக்கிட்டு அடுத்து இன்னும் நல்ல பயங்கரமா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். போடு வா இருக்கு எனக்கு போடவா. 1 2 3 ஸ்டார்ட். ஐயோ முட்டுறீங்க. நீ அதுதானே எக்ஸ்பெக்ட் பண்ண. சரி நம்ம க்ளோஸ் பண்ணி இது வேண்டாம். நான் நார்மலாக ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஏய் சூப்பருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அந்த வீடியோ வந்து கணேஷ் ப்ரோக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. ஏன் அவர் தான் கேமராமேன். அவர் தான் சொல்ல தான் நான் செஞ்சேன். நான் வேற எதுவும் இல்லை. வேறு எதுவும் இல்லை. ப்ளே பண்ணுவோம். இந்த இது பாரு, இது நல்லாயிருக்கும். ஸ்னூக்கர் விளையாண்டு 8 பால் விளையாடுவோம்ல ஃபோனில், அதே இதுதான் இது. பார்க்குறேன். பாரு. இதே தெரியல. அப்படியே போட்டு நீங்க தப்பா அடிக்கிறீங்க. இப்படி அடிக்கவே கூடாது தெரியுமா? இப்படிதான் அடிக்கணும். நான் சொல்லி தரேன். ஒரு பால் எடுங்க. எப்படிங்க சார் அப்படியே இதுல வந்து கோல்டு மெடல் வாங்கிட்டாரு. இவர் சொல்லி கொடுத்துதான் அவங்க அடிப்பாங்களாமா. கொஞ்சம் அது வந்து எனக்கு ஹெல்பிங் சென்ஸ். உதவி எனக்கு விளையாட தெரியாது. போலாமாங்க? ஓகே, நான் யாரா இருந்தாலும் உதவி பண்ணிடுவேன். நான் நல்லா அழுத்துங்க. அது ஓட்டுங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இல்லைங்க. இருங்க, நான் அந்த சைடு வந்துடுறேன். இப்படி இது மட்டும் ஸ்ட்ரைட்டாக வைங்க. ரெடியா? ரெடி 1 2. எப்படி போய் உழலையே. விழுந்துருச்சுங்க. எங்க? அங்கதான் ப்ளூ கலர் பால். ப்ளூ கலர் பால் விழல, கருப்பு கலர் பால் விழுந்துருச்சு. இந்த நான் கருப்பு ஹேர் நல்லா இருக்குங்க. ஹேர் ஒரு செகண்ட் தொட்டு பார்க்குவாங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலோட நான் எந்த பொண்ணையும் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். நானும் ஹேர் சூப்பரா இருக்கணும். இல்ல வேண்டாம். தெரிஞ்சு போச்சா? நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. வேண்டாம். இப்ப வந்து அவ என்ன ஷாம்பு யூஸ் பண்ணா, என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணா, என்ன ஹேர் சீரம் யூஸ் பண்ணா எல்லாமே எனக்கு தெரியும். அதானே? இல்ல அப்படி இல்ல. ஃபுல் வீடியோ பாரு. ப்ளீஸ்ங்க ஹேரை மட்டும் தொட்டு. இந்த மயிலை பார்த்தா மயில இருக்க தொடர்ந்து தோணுங்களா? அதே மாதிரி உங்க ஹேரை தொடர்ந்து தோணுங்க. ஹேர் ஒரு தொட்டு பார்க்கவா? உங்க வித் யுவர் பெர்மிஷன். ஓகேயா? இருங்க. எப்படிங்க? என்னோட அதிக மீசை வச்சிருந்தாங்க, அதான் தொட்டுட்டேன் நான். எனக்கு தெரியல. உனக்கு தெரியல. க்ளோஸ் அப்ல பார்த்தேன் நான். மீசை இப்படியே இருந்தது. சும்மா இருக்காது. உண்மை இதுல என்ன இருக்கு? உனக்கு மேரேஜ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நீ வேணும் அவ்வளவுதான். இங்க பாருங்க, என்கரேஜ் பண்றீங்களா? இங்க பாருங்க, நான் தங்கமே போட மாட்டேங்க பாருங்க. எப்பவுமே உன் கண்ணை பார்த்தா கூட எனக்கு மறுபடியும் மேல இதா. என்ன சொல்றப்பா? அந்த பொண்ணுதான். அந்த பொண்ணு ஐயோ இப்படி வந்து பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி பேச தூண்டி இருக்க, அதனாலதான் அப்படி பேசி இருக்கா. நான் இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் தூண்டுறது தூண்டில் போடுறதெல்லாம் விட்டுட்டேன் நான். நீ போட்டிருக்க. நான் எதுவுமே இது பண்ணல. வீடியோக்காக நீ போட்டிருக்க. வீடியோ மட்டும் தான் இல்ல. அவ எப்படி அப்படி சொல்ல? அவ எப்படி சொல்ல? கூட நம்பர் கொடு. அடிச்சிட்டு அவங்க கூட நீ நம்பர் கொடு. நான் ஃபுல் வீடியோ பாரு, அதுக்கு அப்புறம் லாஸ்டா தரேன். நீ ஐடி கொடு, நம்பர் கொடு. நான் எனக்கு தான் சொல்றேன். வீடியோனாலும் ஒரு இது இருக்கு. சரியா? அது என்ன உனக்கு வந்து நான் வந்து அவ கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, நீ வேணும், உன் மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க பாரு. அந்த நேரத்துல என்னாலே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே லெஃப்ட் ரைட் வாங்கலாம்னு தோணுச்சு. என்னாலையும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண என்கேஜ் அப்படி சொல்றேன். நீ என்கேஜ் இல்ல, நீ மேரேஜ். ஏதோ ஒன்று ரெண்டு ஒன்று தானே முடிஞ்சதுன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு என்ன பாரு. இதுக்கப்புறம் ரொம்ப பேசுவாங்க பாரு. ஒரு நிமிஷம் பாரு, நீ பாரு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணில் பட்டிருக்க கூடாதா? அவ பேசுற நல்லா, நீ பேசியிருக்க. ஏன் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தா அடி நொறுக்கி இருப்பேன்னு சொன்னேன். நீ என்ன பண்ணிருப்பேன் எனக்கு தெரியும். ஏன் ரியாக்ஷன் மாறுது? நீ என்ன பண்ணிருப்பேன்னு தெரியும். ரியாக்ஷன் மாறுது இல்ல, எனக்கு தெரியும். வீடியோ முடியட்டும். இன்னொரு ஹெல்ப்பு, காஃபி ஷாப் போகிறது பிரச்சனை இல்லை. என் கையில் சுத்தமாக ஒரு காஃபி குடிச்சிட்டு இல்லை ப்ரோ, பைக் வேணாம் ப்ரோ இப்போ அப்படிங்கிறீங்க. வாங்க. என்னது? உயிர் தோழர். ஆமா, எனக்கு காதலுக்கெல்லாம் வீடியோ எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. அவருக்கு நான் ஹெல்ப் பண்றது, எனக்கு அவர் ஹெல்ப் பண்றது. அந்த காலத்துல அந்த காலம் சொல்ல முடியாது. அப்போ உள்ள டைனோசர் காலத்துல இருந்து இருக்கே போடு. இல்ல, அதான் சொல்றேன், அவருக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இது வந்து முன்னாடிலாம் வந்து ரொம்ப பயங்கரமா சூப்பரா சுத்திட்டு இருந்தோம். இப்போ அவரு அங்கே லாக் ஆகிட்டாரு, நான் இங்கே லாக் ஆனதுனால எங்கேயுமே போகணும்னு சொல்ல தோணுன்னு சொல்லுவேன். ஆனால் இல்லை, சந்தோஷமா இருக்கேன். இப்போ நண்பன், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
இந்த மாதிரி இதெல்லாம் நீ விடவே மாட்டியா? அதாவது நான் இன்னொரு வீடியோ பார்த்துருக்கேன். அது எப்படின்னா வந்து இன்னொருத்தவங்க கூட அதை ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா சம்மன் யாரோ ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்துக்க போயிருப்பேன். இப்போது கிச்சனில் வந்து மேகி செஞ்சுட்ருப்பீங்க. லைக் உங்களுக்கு கிளிக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன வீடியோ எனக்கு தெரியல. சரி, ஓகே. நிறைய வீடியோ பண்ணதுனால நான் வந்து இதில் அந்த வீடியோ இல்லைனாலும் நான் ஃபோன்லேருந்து எடுத்து அந்த வீடியோ காட்டுறேன். ஓகே, அப்புறமா பார்ப்போம். இல்லை இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை, எதுன்னு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம இப்போவே பார்த்துடலாம். சரி, ஏசிலையுமே வேர்க்குது ரொம்ப. ஏன் வேர்க்குதுன்னு எனக்கு தெரியும். இல்லை இல்லை, பையனை பார்த்து விளையாட்டு மாதிரி தெரியும். பார்த்து என்னாச்சு? ஏண்டா தங்கச்சி மாதிரி அந்த பொண்ணு. இல்லை 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 இல்லை, ஒரு நிமிஷம். தங்கச்சி மாதிரி அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. நேற்று கூட நான் வந்து கரெக்டாக நான் ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி நட்ஸை எடுத்தேன்ல, எடுத்துகிட்டு திரும்பும்போது நான் ஸ்லிப் ஆனேன். அது உனக்கும் தெரியும். ஐ எம் கன்சீவ் ஆல்சோ. ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பெட்டில் ஹாயாக படுத்து கால் மேலே கால் போட்டு ஃபோன் விட்டு பார்த்து வர வேணாமான்னு தான் ஒரு வார்த்தை சொன்னியே தவிர ஐயோ அப்படின்னு நீ வரல. பக்கத்தில் இருந்திருந்தா தாங்கி பிடிச்சிருப்பேன். உண்மையாதான். அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒன்றும் அடிப்படலை. சீரியஸா? ஒன்றும் இல்லை. ஏன் அப்படி என்னங்க அவசரம்? ஒன்றும் இல்லை. இவர்கிட்ட கேளுங்க, என்ன பேசிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து போல இருந்தாங்க. தங்கச்சி மாதிரி சொன்னாங்கல்ல, அவரும் பாவம் போல தான் இருந்தாங்க. வந்து அந்த பொண்ணை வந்து நான் லவ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணை வந்து நான் தான் லவ் பண்ணேன். அப்போ வந்து சரி நான் சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி வீடியோ பார்த்தேன், அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள வந்து நான் பேசணும்னே. என்னை பேச வச்சுட்டு கடைசியில் இவர் தான் வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். கரெக்ட் பண்ணி கூட்டு போயிட்டாரு. கரெக்ட் பண்ணி அங்கே கூட்டு போனேன். அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கல. அது எப்படி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த பொண்ணே சொல்லிச்சு நான் பிருத்திவி தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. உண்மையிலே சீரியஸ் அந்த வீடியோவில் இருக்குது. கடைசியில் ஆமாம் ப்ரோ நானும் அப்படி தான் அப்படின்ட்டு போயிட்டாரு. வீடியோ கட் பண்ண பிறகு ஆஃப் ஸ்க்ரீன்ல ஏன்பா? இல்லை, எப்படி நடந்தது என்னன்னு தெரில. அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மேபி அப்படி அது வந்து அந்த நேரத்தை அந்த பொண்ணு வந்து கனிஃபாட்ட வந்து காப்பாற்றி என்னை வந்து கொண்டு போயிருங்க புண்ணியமாக போன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க. அது இவர்கிட்ட சொன்னாங்க, ஹர்ட் ஆகும்னு சொல்லி தான் நான் வந்து இது பண்ணேன். இவர் புன்னகையோட தான் போனார், சேடாலாம் போல, புன்னகையோட தான் போனார். அப்படின்னா இவர் தானே? இரு ஒரு நிமிஷம். உனக்கு வந்து அந்த பொண்ணை வந்து உனக்கு தெரியாது தானே? இவங்கள தானே அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்தாங்க, அதாவது வந்து எப்படி வந்தாங்க? நான் அந்த கனிஃபா ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ லவ். அப்போ நீ யாருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும்? கனிஃபா ப்ரோக்ல அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி இன்செக்யூர்டா இருந்தது. ஃபைன் வாட் எவர். நம்ம வந்து இப்படியே இருக்கணும். 2 மினிட்ஸ் இப்படியே தான் இருக்கணும். இது இவ்வளோ தூரம் இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில். நான் கிஸ்லாம் பண்ண மாட்டேன். பின்னாடி போற மாதிரி இருக்கு. பின்னாடி போனா அவுட். ப்ரமோஷன் முக்கியமா இல்லையா? இந்த ப்ரமோஷன் இன்னும் பக்கத்துல டேய் இவ்வளவு தூரம். ஓகேயா? ரெடி? ஐ வில் லிஃப்ட். நீ பாஸ் பண்ணதுனால அந்த ஃப்ரேம் உனக்கு தப்பா தெரியுது, மற்றபடி ஒண்ணுமே இல்லை. அது ஒரு ஷூட், அது போட்டோ ஷூட்டுக்கு. இது எப்பவோ எடுத்த வீடியோ. அது இப்போ ரீசெண்டா இல்ல, இது எப்பவோ எடுத்தது. அதனால இல்ல இதுக்கு முந்தின வீடியோல அவளை தான் அந்த டாஸ்க் பண்ண சொன்னேன். ஆமா. நீ ஏன் போன? நான் போவே இல்லையே. நீ ஏன் பக்கத்துல போன? பக்கத்துல போனா அந்த பொண்ணு பயப்படும். நான் கிஸ் அடிச்சோம். இல்ல நீ அதுக்கு தான் நான் போன பக்கத்துல. ஹேர் அப்படி பண்ணு, அழகா இருக்கு. அது கேமராவுக்கு சரி பண்றதுக்கு தான் சொன்னேன். சும்மா அதாவது வீடியோக்காக இது பண்றது. இந்த வீடியோக்காக நீ என்ன பண்ற நான் பாக்குறேன். வீடியோக்காக நீ உயிரே கொடுத்துருவ, அப்படிதானே? ஆமா, வீடியோன்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, என்னனாலும் பண்ணிடுவேன் நான். ஆமா. கேட்காதப்பா, போதும் ப்ரோ, வீடியோ முடிச்சுக்கலாம் ப்ரோ. இல்ல இப்போ வந்து செம்மையா ஒரு சீன்ல பாஸ் பண்ணிட்டேன், தெரியாம பாஸ் பண்ணிட்டேன். பட் பயங்கரமான சீன் என்ன நடக்கப்போன்னு தெரியல, நான் பார்த்துருவேன். மார்கழி மாசம் நாய் மாதிரி நிக்கிறேன். ரைட், ப்ளே பண்ணவா? பண்ணு. I will lift here and you want to rotate, okay? I will rotate, okay? ஐயோ வாய் உலருதா. ரெடி? 1 2 3. எங்க எடுத்த வீடியோ? அது எங்க எடுத்தது? சென்னையில. சென்னை.
என்ன பீச்? இது மெரினா பீச் தான், இல்லை கோவளம் பீச், அங்கே ஈசிஆர் சைடில். நம்ம போயிருக்கோம்? நம்ம போனதில்லை. அது ஒரு ஃபோட்டோ ஷூட், அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. வேற எனக்கு பார்க்க அதை ஃபோட்டோ ஷூட் மாதிரி தெரியல. ஃபோட்டோ ஷூட் தான் அது. வந்து நாங்கள் அப்படி சுற்றுவோம், கேண்டிடாக அப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி சுற்றினேன் தவிர பயங்கர ஜாலியாக சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அது சும்மா வீடியோக்காக தான், மற்றபடி எனக்கு அது மாதிரிலாம் பிடிக்கவே முடியாது. அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்டெல்லாம் ஒரு பொண்ணு வந்து இந்த பக்கம் அடையார் போலாமான்னு கேட்டா டப்புன்னு கையில கிஸ் அடிச்சு இந்த பக்கமா போலான்னு பெசனர் பீச் கூட்டு போயிடுவான். ஆனா இப்போ என் நண்பேண்டா அவன் திருந்திட்டான் மச்சான். I will give for you guys. You can give me just a kiss. My friends are watching. உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னா அவ கிஸ் பண்ணுறது எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட் உண்மையாக நடந்தது. அதாவது நான் கோவாவுக்கு வந்து நான் குரு ப்ரோ சந்திர ப்ரோ அவங்க கோவா ஆமாம் கோவாவில் வச்சு எடுத்த வீடியோ தான். அவங்க வந்து சொன்னாங்க ப்ரோ இப்போ அதாவது அவர் போயிட்டு வந்துட்டார், அவர் ஷூட்டு அவர் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார். ப்ரோ இப்போ உங்கள் டர்ன் தான், நான் 4 கிஸ் வாங்கிட்டேன், நீங்கள் எத்தனை வாங்குறீங்கன்னு ஒரு போட்டி அந்த மாதிரி சொல்லிட்டார். நமக்கு ஒரு வேறு எரிச்சல். இப்படி போட்டி வந்தோடனே எனக்கு டென்ஷன் ஆகிட்டு, நான் இருங்க ப்ரோ நானும் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி போய் எடுத்தது தான். அவருக்காக அந்த போட்டிக்காக எடுத்த வீடியோ தான். இது தவிர எனக்கு ஆசைப்பட்டு எனக்கு முத்தம் தாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படி என் வாழ்க்கையில் அப்படி கேட்கவே மாட்டேன். சரி வளன்னு பேசாமல் தட்டுப்புடுன்னு தாங்க. ஆனாலும் எல்லா ஷூட்லையும் கேட்டுடுறேன். இதே மாதிரி தான் எல்லாரும் நடக்கும். அந்த கனிஃபா இருக்கட்டும், ஷூட்டில் வேறு யாராவது அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி சவால் விடுறதுனால தான் அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்காக தான் போய் கேட்குறேன் தவிர விருப்பப்பட்டு என்னைக்கும் நான் சவால் விடுறேன். தங்கச்சின்னு ஒருத்தி கூட உன்னால் வீடியோ எடுக்க முடியாது. இருக்கு, அதுவும் நிறைய வீடியோ இருக்கு. அதெல்லாம் வச்சிருக்க மாட்டீங்களே, அதெல்லாம் இருக்காது. இதுக்கப்புறம் எடுத்து போட்டு பார்ப்போம். நீ இருக்கு நிறைய வீடியோ அதே மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் எடுத்து போடு பார்ப்போம். சரி ஓகே எடுத்து போடு. சரி தங்கச்சின்னு ஒரு வீடியோ எடுக்கணும் அவ்வளோதானே. நான் எடுத்து போடுறேன் பாரு, நான் அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம். கோவா கண்டென்ட் வேண்டாம் ஸ்கிப் பண்ணலாம் வேண்டாம். ஊட்டி விட்டுற புரியல. ஊட்டி எங்கே விட்டேன்? அவ உனக்கு விட்டுறா, நீ அவளுக்கு விட்டுற. அதுவுமே அதே தான். அந்த குரு ப்ரோ தான் சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி ஊட்டி ப்ளே பண்ண வரலான்னு ரொம்ப நேரம் என்னால் முடியலம்மா, ப்ளே பண்ண கடைசியாக பேசிப்போம். ரெடி? Just as a friend, I will close my eyes. You hold like my girlfriend. Okay, I will count 3, 2, 1. You can 3, 2, 1. அங்க இருக்கிற தண்ணியெல்லாம் என்னால எடுத்து கொடுக்க முடியுமா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. தண்ணி குடி. அதாவது இவங்க ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் மட்டும்தான் இங்க குடிங்க. அப்படியே தெரியுது. அப்படியே ஏதோ எப்படி சொல்ல, இது எதுக்குன்றது இப்போ தான் கவனிக்க. இது ஒன்றும் இல்லை, பசங்களாக சேர்ந்து இது பண்ணாங்க. பசங்களாக சேர்ந்து அவங்களாம் நம்ம இப்போ உனக்கு தெரியாதுதான். கண்ணீர் வருது, வேக்குது, குரல் மாறிடுச்சு. வாய் இன்னும் என்னென்ன பண்ணி நிஜமாவே என்ஜாய் பண்ண தானே? என்ஜாய் தான் சொல்லல. அது வந்து உன்னோட அந்த இதுலயே, அதாவது சில ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து என்ன ஆனாலும் அது தெரிஞ்சிடும் பார்க்கறதுக்கு. ஓகே அவர் வந்து அவர் ரியாக்ட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. சில இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் என்ஜாய் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி, உண்மையிலே அவர் பண்றாரு அந்த அளவுக்கு தத்ரூபமா நான் வந்து பண்றேன் தவிர எனக்கு அது பிடிக்காம தான் உட்காந்துருக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, பாரு என்ன பார்த்து சிரியேன். இப்போ லைட்டாக திரும்ப அப்படி செய்யறேன்னா ஒரிஜினலாக ஃபீல் பண்ற மாதிரி அவன் இது இருக்குல்ல. ஆனால் ஒரிஜினலாக தான் ஃபீல் பண்றேன் இல்லையா? நல்லது கவனிச்சு பாரு. இதுவரை முத்தம் வாங்க தான் செஞ்சிருப்பேன் தவிர முத்தம் கொடுத்துருக்க மாட்டேன் நான். ஆனால் நீ ஏன் கேட்டு வாங்குற? யோசிச்சு பாரு, கிஸ் கொடுக்கறது தான் தப்பு, கிஸ் வாங்குறது தப்பு இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி? ஓகே நீங்க சொல்ல நான் செய்வாங்க. இன்னொரு கிளாஸா?
மாஸ்டர் வீடியோ இதைத்தான் சொன்னேன். வா நல்லா பார்க்கலாம் வா. நல்லா பார்க்கலாமா? இல்லை சார், அல்ல அது மட்டும் நீங்கள் எடுத்துருங்க, செட் ஆகிட்டேன். தமிழுக்காக தான் என்ன மக்கள் வந்து இந்நேரம் இப்போவுமே அவங்க வந்து அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணு அவங்க இல்லை, அதாவது ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். இந்த நேரத்தில் அவங்க இப்படி தான் இதை தான் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவோம். நான் அவங்கள வந்து என்னடா அப்படின்னு அப்படி அந்த லுக் அது வேற ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அந்த வீடியோ ஃபுல்லாக அவங்க வந்து அப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், இந்த இது ஸ்கிப் பண்ணிடலாம், கொஞ்சம் ஓட்டி விட்டுலாம். இல்லை இல்லை ஆ ஓகே. ஓகேங்க, எப்படிங்க? ஓகேங்க, அப்படியே இருங்க. எடுத்தீங்களா ப்ரோ? ஓகே. லாயல்ட்டி செக்ல நான் என்ன எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? என்ன சொல்ல போற? போய் சொல்ல போறேன். அதுவுமே வீடியோக்காக தான், உனக்கு தெரியாததா? அதெல்லாம் வீடியோக்காக தான், எல்லாமே வீடியோக்காக தான் தவிர மற்றது எதுவுமே வந்து நான் வந்து விருப்பப்பட்டு பண்ணுறது இல்லை. மேகி அதுவுமே நல்லா கவனிச்ச பிறகு அது வர தான் சீன் இருக்கும், அதுக்குள்ளே முடிஞ்சிடும் வீடியோ. அதுக்கப்புறம் நீ கட் பண்ணியிருப்பே எனக்கு தோணுது. அந்த பொண்ணுட்டே நான் ஃபோன் போட்டு இதாக இருக்கேன், அந்த பொண்ணு நம்பரும் இல்லை. சொல்லு. எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி, எனக்கு தெரியல, தெரியும். ஓகே, அடுத்து வந்திருக்கு, முடிஞ்சுதா வீடியோ? முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ ஏதோ லாஸ்ட் ஒரு வீடியோ இது மட்டும் லாஸ்ட்லாம் ஏதோ ஒன்று வச்சிருக்காரா, ஏதோ வெயிட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணு. உங்க வைஃப் தாங்க சொல்லணும். நான் உண்மையில ராமன் தானே? அது உங்க வைஃப் தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. ராமன் தானே? நீங்க சொன்னாங்க ராமர் தானே? ராமர் தான். இப்போ சொல்லு, நீ சொல்லு. நான் ராமர் தானே? இல்ல அந்த क्वेश्चन வேற மாதிரி இருந்துச்சு. என்ன क्वेश्चन வேற மாதிரி இருந்துச்சு? ஆமா ப்ரோ, அது வந்து நீங்க தான் சொல்லுங்க. ஆமா, இல்ல அதாவது அந்த பொண்ணு சொல்றாங்க நீ ராமர் தானே அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து உங்க வைஃப், அதாவது என்ன வைஃப் தான் சொல்லணும். வைஃப் சொல்லு, நீ சொல்லு. இப்போ நான் வந்து ராமரா இல்லையா? ஆனா நீ அவகிட்ட கேட்ட. இல்லைங்க, இல்லைம்மா, இல்லைங்க இல்லைங்க. சரி, எனக்கு அது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், அவள் என்ன சொன்னா அதை நீ வந்து உன் ஒய்ஃப் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி நீங்கள் சொல்லுங்க, நீ ஏன் சொல்கிறா பாவம் பொண்டாட்டியா? என் குண்டக மண்டக கேட்டால் நான் என்ன செய்வேன்? குண்டக மண்டக்கெல்லாம் கேட்கல, வீடியோவில் தான் இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ல, நீங்கள் சொல்லுங்க நான் ராமர். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ தூரத்துக்கு அவளும் ஆர்கியூ பண்ணுற, எனக்கு நீ வேணும். ஆமாம், அதனால நீ அவகிட்ட தான் கேட்குற நான் ராமர் தானேன்னு. நான் ஏதாவது தடுமாறினா அவர் பக்கம் ஏதாச்சும் போனேன்னா இல்லை அப்போ யார் ராமர் நான் தானே அவள் வாயாலே ஃபஸ்ட்டு சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி போய் நிரூபிக்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். இந்த அன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ண நைட்டே வந்து ஒன்று சொன்னேன்னா இல்லையா? பார்த்துக்கோ, உண்மையாகவே நான் வந்து யாராக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி கிருஷ்ணராக இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ராமர் தான். அந்த ராமர் வரிசையில் நானும் முதலாக நிற்கிறேன். அப்படி தானே? நான் ராமர்னா நீ தான் சீதை. ஓகே ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? இல்லை ஒரு நிமிஷம். ராமர் எனக்கு அது சரியாக எனக்கு இது பிடிப்படல. ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. கீர்த்தி அண்ட் ரெண்டு பேரையும் வச்சு வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தீங்க, லைக் பாட்டையெல்லாம் போட்டு கோவிந்தா கோவிந்தா லைக். அதில் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? ஆறுபடை வேல் முருகா வா வா வா. வள்ளியும் தேவானை என்ன பண்ணிட்டு இருக்கு? இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில ஒரு கேரக்டர் ரோல் தானே எல்லாம். இத வாய் மட்டும் இல்ல அப்படின்னா இந்நேரம் அந்த சேனலே வச்சிருக்க முடியாது. இல்ல, அந்த டைம் அந்தந்த டைம்ல அந்தந்த கதாபாத்திரங்களா மாறுறது தானே ஒரு இது. இப்போ ஜானி சிக்ஸ் என்ன லுக் முடிஞ்சு வீடியோ முடிஞ்சதுல இப்போ என்ன சொல்ல வந்த? லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் இருக்கா இன்னும்? ஓகே, ப்ளே பண்ணவா? எனக்கு அவள் காஸ்டியூமும் பிடிக்கல, நீ பக்கத்தில் நிற்கிறது எனக்கு பிடிக்கல. ஏமா அது பக்கமாமா, நாங்கள் பாரு நான் எவ்வளோ தூரம் என்ன தான் பொண்ணு பக்கத்தில் நான் நின்னாலும் நான் வெக்கத்தில் இல்லைல்ல. நீ அப்படி தானே இருக்க. அந்த நீ ஓம்பங்கள அதாவது லாயல்ட்டிக்கு மீனிங்கே பிருத்திவி தான், அப்படிதானே? லாயல்ட்டிக்கு மீனிங்கே பிருத்திவி தான், புரிஞ்சதுல?
இவளுக்கு புரியும். புரியுது. புரியுதா? ஓகே, உங்களோட வீடியோ முடிச்சுக்கலாமா? இது ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளோ நேரம் பார்த்துல. இப்போ நான் வந்து ப்ராங்க் பண்ணுறது இது வந்து நீ வந்து என்ன நினைக்கிற, இந்த மாதிரி ஆன்ஸ்கிரீன் இவ்வளோ நாள் இப்படி இருந்தானே பற்றி இது நீ என்ன நினைக்கிறேங்கன்ட்டு மக்கள் சொல்லு பார்ப்போம். ஓகே, ரியலி வந்து நான் இவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன் எப்போவுமே. பட் சில வீடியோ வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கே. நான் பார்க்கும்போதே எனக்கு அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்னால் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி. இப்போ அப்படிலாம் வரதில்லை எதுவுமே. இப்போ நல்லா கவனிச்சுமா, இப்போ எதுவுமே அப்படியெல்லாம் இல்லை. இருந்தாலும் வந்து சம் வீடியோஸ் வந்து எனக்கு சரியாக எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் நான் லைக் அந்த இதை பார்த்தே நான் தம்ப்நெயில் பார்த்தே வந்து நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஓகே ஃபைன், இந்த வீடியோ நம்ம ஏதோ பண்ணியிருக்கான். ஸோ அந்த வீடியோ அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், நான் பார்க்க மாட்டேன். மற்றபடி வந்து நான் இவங்க கூட நான் ஸ்போர்ட்டிவாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. லைக் அந்த பொண்ணுங்கக்கிட்ட வந்து அடுத்து பேசணும், இந்த மாதிரி பேசணும், அந்த மாதிரி பேசணும். ஸோ நம்மளுக்குள்ளே எப்படி பேசுகிறோமோ அதை மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிறைய ஐடியாஸ்லாம் நான் கொடுப்பேன். ஸோ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இந்த லொக்கேஷன் அங்கே போய் இங்கே போ, நானுமே நிறைய ஸ்போர்ட்டிவாக இருப்பேன். பட் இருந்தாலுமே அந்த 1-2 வீடியோஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, அதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கேட்பாங்க நினைக்கிறேன். இல்லை, சப்ஸ்கிரைபரும் ஒய்ஃபும் வேற வேறலாம் இல்லை. ஐ மீன் நான் என்ன சொன்னாலும் இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்கு. அன்பை சொல்கிறேன், சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு இருக்கிற அன்பு தான் ஒய்ஃப்டையும் இருக்குன்னு சொல்கிறேன் நான். 2 பேரும் அந்த ஈக்குவல் அன்பு தான் நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் நான். வீடியோ முடிச்சுக்கலாமா? கொஞ்சம் பேசணும். சிரிச்சுட்டே இருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலே இது உருட்டுலாம் இல்லை, உண்மையை சொல்கிறேன். நல்ல ஒரு என்ன சொல்ல, லவ் பொய்லாம் சொல்ல ஒரு உண்மையை சொல்கிறேன். அதாவது மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல, என்னோட லைஃப்பில் வந்து ஒரு கரெக்டான பார்ட்னர், லைஃப் பார்ட்னர்னா அது ஜெனி தான். இல்லை ஒரு நிமிஷம், ஏன் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகல? நான் வந்து அதாவது நீ ஏன் பேசுற? யோசிக்கல. இப்போ என் பேரை சொல்றதுக்கு முன்னாடி ஏன் யோசிச்சேன்? ஐயோ இங்க பாரு, வளவளன்னு இஷ்டத்துக்கு பேசுறதெல்லாம் வீடியோல மனசார பேசுறதெல்லாம் இப்படிதான் வரும், புரியுதா? அப்ப நானும் சொல்றேன், எனக்கும் வந்து என் புருஷன் மேல ட்ரஸ்ட் இருக்கு. இல்ல முடிச்சுக்கலாம் வீடியோ. மற்றபடி அன்பான மனைவி அமைஞ்சதுக்கு தேங்க்ஸ் டு காட். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய் சொல்லு. பாய். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்ன